வணக்கம் மங்கை உலகம். நான் உங்கள் சரசா சங்கர். இன்றைக்கி சேப்பங்கிழங்கு பிடிக்கலைன்னு சொல்கிற பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவு மொறுமொறுப்பாக எப்படி செய்கிறது பார்க்கலாம். சேப்பங்கிழங்கை வேக வச்சுட்டு இப்படி தோலை உரித்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண ஸ்லைஸை இது மாதிரி எண்ணெயில் ஃபஸ்ட்டு போட்டு லைட்டாக ஒரு ஆஃப் பாயில் அதை வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக முறுமுறுன்னு ஆகக்கூடாது. இப்படி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அடுத்து நம்ம அதை ஒரு கிணத்துல போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மூணையும் போட்டு நல்லா பெசரி வச்சிடணும். உடனே போட்டுடலாம், வெயிட் பண்ணலாம் வேண்டாம். பெசரிட்டு திரும்பவும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். ஆக்சுவலாக அது கொஞ்சம் எண்ணெய் இழுக்காது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, மொறுமொறுன்னு வேண்டாம், எனக்கு ஆயிலே வேண்டான்னா பெரியவங்களுக்காக வேண்டாம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் செய்கிறீங்க, ஒரு கெஸ்ட்டு வராங்க, நல்லா கிறிஸ்பியாக வைக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க நீங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சேப்பங்கிழங்குனாலே குழப்பு அப்படின்னு முகம் சொல்லிப்பாங்க. இது மாதிரி பண்ணால் சூப்பராக சிப்ஸ் மாதிரி அருமையாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். இந்நாள் இனிய நாள் ஆகட்டும்.